இன்னொரு தடவை இவங்க சொல்றதெல்லாம் வச்சு என்கிட்ட பேசாத, புரியுதா? மீறி பேசுன என்ன மறந்துட வேண்டியதான். இவங்க கூட இரு. ஐயோ வெற்றி, என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அக்கா ஏங்க இப்படி பண்றீங்க? பாருங்க வெற்றி எப்படி கோவப்பட்டு போறான்னு. என்ன பூஜா உளற? நான் உனக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ என்ன எதிர்த்து கேட்டுட்டு இருக்க? அக்கா அதான் சக்தி வீட்ல இருக்கான்னு சொல்றாங்கல்ல. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. பூஜா, நான் சொல்றத கேளு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம்னு நீ காத்துட்டு இருக்காத. நிச்சயமா அவங்க எல்லாருமே உன்னை ஏமாத்துறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி வெற்றியை நீ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துரு. உங்க அம்மாவையும் வர சொல்லிடு. திடீர்னு வெற்றிய உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னா என்ன? அப்ப தெரிஞ்சிடும்ல வெற்றி மனசுல என்ன இருக்குன்னு. திடீர்னு எப்படிக்கா தாலி கட்ட சொல்றது? சொன்னா கேளு பூஜா, நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன்னு உனக்கே தெரியும். நீ அவனை கூட்டிட்டு மட்டும் வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்னடா என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அக்கா தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. இல்ல இதால தேவையில்லாத பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணுது, அதான் யோசிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் வராது. இப்படி பண்ணலனாதான் உனக்கு பிரச்சனையே வரும். நாளைக்கே நீ தாலி கட்டிக்கணுமா இல்ல காலம் பூரா வெற்றிக்காக காத்திருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன? சரிக்கா, நான் எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். அது போதும். சங்கிலி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறா. நான் பாத்துக்கிறேங்க. சரி, நான் வரேன். சரிக்கா. அவன் பார்த்தா பாக்கட்டும்டி, நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன். என்ன பார்த்தாலும் பரவாயில்லையா? ஏய், பார்த்து பார்த்து பிளான் பண்றது நாடா? என்ன சார், இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? எப்படி காலகிட்ட போடி, வேற வழியே இல்ல. பூஜா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா ரோஹித்த கூட்டிட்டு வந்த பாத்தியா? எனக்கு கூட தோணலடி. இதுதான் சக்தியோட பிளானுங்கிறது. ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் நான் பூஜா கிட்ட உண்மையை சொல்லிருப்பேன் தெரியுமா? நீ மட்டும் சொல்லி இருந்திருக்கணும். மொவன உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். பைத்தியக்காரி, எப்ப பார்த்தாலும் பூஜாவை துரத்தணும்னே யோசிச்சுட்டு இருக்காது சரியா? உனக்கும் எனக்கும் சின்ன வயசு, நாம இன்னும் யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு சக்தி. கோவில்ல வச்சு ஒரு பூவும் பொட்டும் வச்சதுக்கு இவ்ளோ ரொமான்ஸா உனக்கு? பூஜா முன்னாலே நம்ம ஜெயிச்சிருக்கோம், அத கொண்டாட வேண்டாமா? வெற்றி, சக்தி தப்பு வெற்றி, சொன்ன கேளு. வேணா என்ன வெறியேத்தாத. வெற்றி 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 விடு வெற்றி, விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்க. வெற்றி, என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, சொல்லவா? வெற்றி வெற்றி என்ன பிரச்சனை? மனுஷனாடா நீ? ஆடி கிருத்திகா அன்னைக்கு எனக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு போகாம அவளுக்கு பூவையும் பொட்டையும் வச்சு விட்டுருக்க. அசிங்கமால உனக்கு? ஏய், என்னடி ரொம்ப நடிக்கிற? நீதான சொன்ன எவ கூட போய் சுத்துன்னு, இப்ப என்னடி சொன்னா? உடனே போயிடுவியா? நான் அவளை கூட்டிட்டு போன்னு சொன்னா கூட நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன மன்னிச்சிரு சக்தி, நான் உன்னை தவிர வேற யாரு கூட போக மாட்டேன்னு என் கால்ல விழுந்திருக்க வேண்டாம். கால்லியா? உன் கால்லியா? அதுவும் நானு. ஏய் போடி போடி, நிஜமா சொல்றேன்டி, உன்னை விட என் பூஜா 1000 மடங்கு பெட்டர். ஏய்
அவ கால்ல விழணும்னு என்னைக்குமே சொல்ல மாட்டான். என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? டேய், நீ மொத்தமா மாறிட்டடா. நீ வருவ, நீ கண்டிப்பா என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா பூஜா 1000 மடங்கு பெட்டர்னு சொல்ற. டேய், உனக்கு இருக்குடா, இருக்கு. ஏய், இன்னும் என்னடி இருக்கு? இனிமே ஒண்ணும் கிடையாது. எனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது இல்ல. இனி உன் பொட்டி படுக்கையில எடுத்துக்கிட்டு உன் ஆத்தா வீட்டுக்கு கிளம்புடி. என்ன போயிட்டாளா? இப்பதான் போறா. சக்தி, நம்ம ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம்டி. இந்த தப்பெல்லாம் கடைசியில் நம்ம தலையை தான் வந்து விடிய போகுது. எப்பா சாமி, திரும்ப ஆரம்பிக்காத. இந்த பிளான் போட்டதுதான். இது முடிகிற வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். என்னானாலும் சரி, இதுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். நீ இப்படிதான் எல்லா விஷயத்திலுமே பண்ற. இந்த விஷயத்திலையும் சொல்றேன், நீ கண்டிப்பா மாட்ட தாண்டி போற. கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோ. அண்ணே, பூஜாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னா ஒரு பரிகார பூஜை பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. சரளா, அதான் போன தடவை பண்ணிட்டியே, இப்ப மறுபடியும் என்ன? எங்க அண்ணி, அந்த பரிகாரமும் ஒழுங்கா நடக்கல, கல்யாணமும் ஒழுங்கா நடக்கல. அதுக்காகத்தான் திரும்பவும் ஒரு பரிகார பூஜை பண்ணலாமேன்னு. தாராளமா பண்ணு சரளா. இதையே என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? உன் பொண்ணு கல்யாணம், தாராளமா பண்ணிட்டு வா. சரிங்க அண்ணி, அப்ப நானு பூஜா வெற்றியையும் கூட்டிட்டு போகட்டுமா? தாராளமா கூட்டிட்டு போமா. அம்மா, அப்போ நான் அத்தை கூட போயிட்டு வரட்டுமா? என்னம்மா சிரிக்கிறீங்க? என் முன்னாடி வந்து நின்னு ஒரு சின்ன பையன் மாதிரி அம்மா நான் இதை செய்யட்டுமான்னு கேட்டு எவ்வளவு நாளாச்சு. இப்பதான் நீ பழைய வெற்றியா நீ மாறி வந்துட்டு இருக்க. எல்லாம் பூஜா வந்த நேரம் அண்ணி. கரெக்டா சொல்லிட்டா சரளா. வெற்றி, நீ போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா போ. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஏய், நல்லா இரு. எதுக்கு ஆசீர்வாதம் எல்லாம்? இல்லத்த, அப்புறமா நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது, பிஸியா இருப்பீங்க. அதனாலதான் இப்பவே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். மாமியார் மருமகனா இப்படிதான் இருக்கணும். சரி, கிளம்புவோமா? போடா. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடா? ஏய், என்ன பரிகார பூஜைன்னு கூட்டிட்டு போறாடி அவ. எனக்கு என்னமோ என்ன வெட்ட போற கெடாவை கூட்டிட்டு போற மாதிரியே இருக்குடி. நீ என்னடானா அவ கூட போன்னு சொல்ற? ஏய், இருக்குடி உனக்கு. உன்னை சாவடிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏன்டா இப்படி பண்ற? கோவிலுக்கு தானே போற, அவ பாட்டுக்கு பரிகாரம் பண்ணட்டும், நீ சாமி கும்பிட்டுட்டு வா. நாம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. எவ்வளோ தெனாவட்டில உனக்கு. ஏண்டி, நான் நெருப்புல கிடக்கிற புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணி கொள்றியா? இன்னைக்கு பரிகார பூஜையை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது என் கையில மட்டும் மாட்டின அவ்வளவுதாண்டி, எழுதி வச்சுக்கோ. சரிடா, நீ முதல்ல கிளம்பு. ஏய், அவ சந்தேகப்பட போறாடா. என்ன பண்ணாலும் உன் பிளான்ல நீ குறியா இருக்கேல்ல. அடியே, என்கிட்ட மனசு விட்டு சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்றீ. ஏய், நீ இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் நான் அழுதுருவேன். ப்ளீஸ்டா, நீ எனக்காக போயிட்டு வா. இப்படியே ஏதாவது பேசி என் வாய் அடைச்சிரு. போய் தொலைறேன். வெயி. கிரிக்கு போன் பண்ணி வர சொன்னேன். ஐயோ, அவங்கெல்லாம் எதுக்கு? ஏன்,
வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? மா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்மா, வந்தா என்ன? சும்மா இரு. வண்டியில ஏறு, போலாம். ஏறு. சாமி, தேவையில்லாம வெற்றி ரொம்ப பயப்படுறான். அவனை பார்க்கவே எனக்கு கவலையா இருக்கு. வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம்னு சும்மா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிக்கிட்டாலும் உண்மையிலேயே நடக்க போறது ரோஹித்துக்கும் பூஜாவுக்கும் தான் கல்யாணம். கடைசியில பூஜா கழுத்துல ரோஹித் தான் தாலி கட்ட போறான். ஆனா வெற்றிக்கு இதுல ரொம்ப பயம் இருக்கும்மா. அவனுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறான். ஆனா எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா நான் உன்னை நம்புறேன் சாமி. நீ நிச்சயம் என்ன கைவிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த தடவையும் நீ என் கூடவே இருந்து நல்லது பண்ணி வைமா. தாலிக்கொடி மாட்டிக்கிச்சே, இது என்ன அபசகுணம்? கடவுளே, இப்பதானமா உன்னை கும்பிட்டுட்டு இங்க இருந்து எந்திரிச்சு போன. அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு என் தாலிய நான் வேற ஒரு செயின்ல கோத்து போட்டுக்கிறப்பா. எனக்கும் வெற்றிக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீதாம்மா பாத்துக்கணும். உன்னை நம்பிதாம்மா இருக்க. நல்ல மேக்கப் போட்டு கிளம்பி வரேன். இந்த ஆளு வேற இங்க ஆள்ல படுத்துட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு தெரியாம எப்படி போறது? அதான்டா நானும் யோசிக்கிறேன். இந்த ஆளுக்கு தெரிஞ்சா எந்த நேரத்துல என்ன செய்வாருன்னே தெரியாது. வெற்றி பூஜா கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாப்போன்னு வாரு. கேளு, இப்ப என்னடா பண்றது? வெற்றி பூஜா கல்யாணம் தெரிஞ்சு மாமா தையா தக்கன்னு குதிக்கும். டேய் சங்கிலி, இந்த ஆளுக்கு விஷயம் தெரிய வேண்டாம். முதல்ல அந்த ஆள் நல்லா தூங்குறாரான்னு பாத்துட்டு வாப்போ. ஐயோ, கிளம்புற நேரத்துல இது வேற.
மாமா யோ மாமா கண்ணு குத்து ஏய், கண்ணு குத்துடா. எந்திரிக்கலையா? வா. நல்லா தூங்குறா இருக்கா மாமா. நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம் கமுக்கமா. அவரால் கண்டே பிடிக்க முடியாது. ஏய் நாதாரி, நான் தூங்குறேனா இல்லையான்னு என்னையவே செக் பண்றியா? எந்த கல்யாணத்துக்கு போகுதுங்க ரெண்டும்? நம்மக்கிட்ட சொல்லாம கொள்ளாம போகுதுங்கன்னா ஏதோ திட்டம் போடுறாங்களே. தூங்கட்டும் தூங்கட்டும். இந்த ஆளு தூங்கி எந்திரிக்கும் போது சக்தி வாழ்க்கை மொத்தமா வழிச்சிட்டு போயிருக்கும். சரி சரி வா வா. சக்தி வாழ்க்கை மொத்தமா வலிச்சுக்கிட்டு போயிருமா? இவ என்ன திட்டம் போடுறான்னு தெரியலையே, ஒன்னும் புரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது ரெண்டும் ஏதோ பெருசா பண்ண போகுதுங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இதை மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும். என்ன இந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளை போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, சக்திக்காவது போன் பண்ணுவோம். என்ன இது, சக்தியும் போன் எடுக்க மாட்டேங்கிறா? இதை இப்படியே விடக்கூடாது. என்ன ஏதுன்னு நேரில் போய் பார்த்துட வேண்டியதுதான். ஏய், என்னடி இவன் வந்திருக்கான்? நடக்க போறது வெற்றியோட கல்யாணம்னு தெரிஞ்சா சும்மா விட்டுருவானா? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீ எதுவும் கவலைப்படாம இரு. டேய் கிரி, அண்ணா இந்த கோயிலை பார்க்குறப்போ எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருதுடா. இந்த மாதிரி தான் பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி பூஜா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா. மாலையை திரும்பி பார்க்காம தூக்கி போடணும்னா சரியான பைத்தியக்கார குடும்பம்டா இது. கரெக்ட் தான். கடுப்புல தூக்கி போட்டேன் பாரு, மாலை எங்க போச்சுன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா சக்தி இருக்கால, அவளும் இதே கோயில்ல பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்பெல்லாம் மனசு கிடந்து அடிச்சுக்கிச்சு எனக்கு. சக்தியை அவ்வளோ டீப்பா லவ் பண்ணிட்டு இந்த பூஜா கழுத்துல தாலி கட்ட போறோமே. ஆனா சக்தியா எனக்கு பொண்டாட்டியா வந்தா பாத்தியா, வா செம்ம ட்விஸ்ட் இல்ல அண்ணே? ஒருவேளை சாமி அப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவைன்னு பூஜா கழுத்துலயும் தாலி கட்ட வச்சுட்டா? டேய் ஏண்டா ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்க வர்றியா? ஆமா, இந்த அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது இல்ல, அப்படி என்னடா உனக்கு சந்தோஷம்? சரிண்ணே, டென்ஷன் ஆகாத போலாம். வெற்றி, நேரமாச்சு போலாமா உள்ள? இவ வேற. வரேன் வாடா. எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாமே ரெடியா இருக்கு. டேய் என்னடா இவ போற இடத்துக்குலாம் வராங்க? அண்ணே உனக்கு தெரியாதா தானே, இந்த பூஜாவும் புஷ்பாவும் ரொம்ப க்ளோஸ்ண்ணே. ஏன்னு தெரியுமா? ஏன்னா ரெண்டு பேருக்குமே அண்ணி மேல செம்ம காண்டு. பூஜாவை துரத்தி விடுவோம்ல, அப்ப இவளுக்கும் ஏதாவது வெயிட்ட ஒரு ஆப்பு வைக்கணும்டா. வச்சிருவோம், நீ கவலையே படாத. ஐயரே, அந்த வேட்டி சட்டை எடுத்து கொடுங்க. என்னடா வெற்றி, இந்த வேட்டி சட்டையை கட்டிட்டு வா. எதுக்கு வேட்டி சட்டையெல்லாம்? என்ன வெற்றி, பரிகாரத்தை பேண்ட் ஷர்ட்டோட பண்ணுவாங்க? நேரமாச்சுல, முதல்ல இதை போய் மாத்திட்டு வா. போன்னு சொல்றேன்ல. ஆனா இருந்த நானும் வரேன். போ, இவங்க மொழிலாம் சரியா இல்லையே.
ஆனா பரிகாரம்னு சொன்னா என்ன மாப்பிள்ள மாதிரி வந்து நிக்கிற? டேய் அதான் நான் சொன்னேன்ல, லூசு குடும்பம்டா இவங்க. இந்த கல்யாணம் நடக்க போறதே கிடையாது. இவ கழுத்துல தாலி கட்ட போறது அந்த ரோஹித் தான். அவனை கூட்டிட்டு போய் இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணியிருந்தாவது பூஜா வாழ்க்கைக்கு உதவியா இருந்திருக்கும். கரெக்ட். ஆனா அந்த பூஜா என்ன வச்சு பரிகாரம் பண்றான். ஆனா கடைசியில தாலி கட்ட போறது என்னமோ அந்த ரோஹித் தான். என்ன கொடுமை பாத்தியா? கரெக்ட். மாப்பிள சீக்கிரம் வாங்கோ. இந்தா கூப்பிட்டாங்கண்ணே. ஓ வாவ் வா. வா வெற்றி. உட்காருங்க மாப்பிள. என்னது மாப்பிள்ளையா? ஆமா, உனக்கு தானே கல்யாணம், அப்ப நீதான் மாப்பிள்ள. ஓ அந்த கல்யாணத்துக்கு இப்ப மாப்பிள்ளன்றீங்களா? அதான் நான் பார்த்தேன். சரி சரி எல்லாம் நடக்கட்டும். உட்கார் வெற்றி. பாத்தீங்களா வெற்றிய? இப்ப என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம். நீ போய் உட்காரு. ம்